நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 30. கழக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சியாளர் அம்மாவையும் வணங்கி இன்றைய தினம் கழக பொதுச் செயலர் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க நம்முடைய தெற்கு மாவட்ட கழக செயலர் அன்பு தம்பி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தலைமையில் இருக்க இந்த PL2 கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு அம்மா கொடுத்த பதவி அவ்வளவு. PH பாண்டி MLA இருந்திருக்காரு, சபாநாயகர் இருந்திருக்காரு, அடுத்த பார்த்தீங்கன்னா MP இருந்திருக்காரு. 5 பேர் அந்த வீட்டில் பதவி. இந்த 5 பேருக்கு பதவியை கொடுத்துட்டு இன்னைக்கு போய் பேசுகிற அப்படி நான் எடப்பாடி பழனிசாமி தோற்கடிப்பேன், அந்த கட்சி தோற்கடிப்பேன், இந்த கட்சி வச்சால சின்னவங்க நன்றி இருக்காடா, இந்த வார்த்தை வாய்க்க வரலாமா? நான் கேட்ட ஒரே வார்த்தை தான். 5 பேருக்கு பதவி கொடுத்துருக்கு, 5 பேர் இந்த கட்சியை தான் சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்க என்ன வக்கீலாகி போய் புடுங்கிங்களா? வக்கீல் எவ்வளவு வந்து உங்களுக்கு இந்த கட்சி வச்சு சம்பாதிச்சிருக்கீங்களா? இருந்தீங்க எவ்வளவு கேவலமா கட்சி. எடப்பாடியை நீ கொடுக்குறத பாப்பா, அவருக்கு மைந்த கூட ஒன்றால் ரசிக்க முடியாது. இந்த அத்தனை செயலாளர்கள் இருக்காங்க, அத்தனை பீரியட் இருக்கியா, அத்தனை நிர்வாகி இருக்கீங்க, பாப்போம் நீ ஆரம்பத்துக்கு வா, உனக்கு எப்படி பார்க்கணும் வாய்ப்போட ஆப்பு. நீ எங்க எடப்பாடியாரை பத்தி பேசி அதிமுக பத்தி குறைச்சி பேசி நீ விளங்காம தான் போவ. அதுக்கு மாற்றமே கிடையாது. குடிக்கு தள்ளி உங்கள்கிட்ட கட்சி தந்துருன்னு சொல்லி அவன் என்ன நினைச்சதில்ல, இவன் நம்பி தெருவில் இருக்காரு. அதோட கொடுமை தெரியுமா, அவன் அப்பனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து அந்த மண்டபத்தை கட்டுறது OPS தான். அவனை கூட மதிக்காம ஓடி போயிட்டான். சரி கேட்கலாம்டா வாங்கன்னே போனா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம் சொல்லாமல போனா அதில் ஒன்னா போனேன், நீ மட்டும் இருக்கு போல. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு அம்மா அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. நாங்களாம் படிக்கிற மாதிரி இருப்போம். இந்த தம்பி இவங்களாம், இந்த தம்பி பிரபாகர் எப்படியா இருந்தா, நான் MLA இருந்தேன், நான் 2 பேர் இருந்தேன், அந்த மாணிக்கராஜ் இருந்தாரு, நாங்களாம் ஒரு ஓரத்தில் அப்பாவே இருந்தோம். அம்மா கண்டு அவன் தான் போய் நாட்டார் மாதிரி தெரிஞ்சு நாட்டை எடுத்து கொடுத்து குடிச்சதாக்கி போயிட்டாங்க. இப்படி நன்றி இதில் விட அவங்கள பெருமையாக நான் ஜெயிச்சிருக்கேன். டேய் ஒரு மொட்டை சடையாண்டி வந்து 38,000 ரூபாய்க்கு வாங்க போய் நீ 3000 ஜெயிச்சடா, இவனுக்கு தொகுதி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆம்பளை வந்து நின்று போய் அடுத்தால அதுக்கப்புறம் உனக்கு தொகுதியோட நிலவரம் தெரியும். அப்போ நாங்கள் பார்த்துக்கோம்.